எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் மூவியை பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணை கொடூரமா கொலை பண்ணி சாகடிக்கிறாங்க. இறந்து போன தாம் பொண்ணை கொன்ன அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ் ஆபீசரும் ட்ரை பண்றாரு. அந்த கேப்ல மத்த போலீஸ்லாம் இவர் தான் கொலகாரன் அப்படின்னு ஒருத்தரை பிடிச்சி அவரை ஜெயிலையும் போடுறாங்க. சோ எல்லாமே நார்மலா போகுது. ஆனா ஹீரோவான போலீஸ்க்கு வேற ஒருத்தர் மேல சந்தேகம் வருது. சோ அதுக்காக நிறைய தடயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. சோ உண்மையிலேயே அந்த போலீஸ் ஆபீசரோட பொண்ணை யாரு கொன்னது, அந்த கொலகாரனை இந்த போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு ரொம்ப பரபரப்பா வேற லெவல் ட்விஸ்டோட இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தான் 2007 வருஷத்துல ரிலீஸ் ஆன கவுண்டர் இன்வெஸ்டிகேஷன் என்ற ஒரு வேற லெவல் பிரெஞ்சு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இந்த கதையோடைய ஆரம்பத்திலேயே போலீஸ்லாம் கார்ல இருந்து இறங்குறாங்க. கன்னெல்லாம் ரெடியா எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டோடைய கதவை உடைச்சி அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க. இதே நேரத்துல ஒரு வீட்டுல ஒருத்தர் அவரோட பொண்ணு கூட வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு போலீஸ் ஆபீசர். இவரோட பேரு ரிச்சர்டு. இவர் போலீஸ் ஆபீசர்ன்றதுனால அவரோட பொண்ணு கூட அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. ஆனா இப்ப இவரே வா வெளியே சைக்கிளிங் போலாம் அப்படின்னு கூப்பிட்டதுனால அவரோட பொண்ணு நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ரிச்சர்டுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க ஒரு டாக்டர். அவங்க ரிச்சர்டுக்கு கால் பண்றாங்க. என்ன ரிச்சர்ட், நம்ம பொண்ணு கூட சைக்கிளிங் போக ரெடி ஆயிட்டீங்களா? என்னத்த ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்பயோ ரெடி ஆயிட்டேன். உன் பொண்ணு இன்னும் உட்காந்து மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா. சரி அது இருக்கட்டுமா, வேலை முடிஞ்சிச்சா? இல்லங்க, எமர்ஜென்சி பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வரணுமே. சோ அதனால நீங்க போயிட்டு வாங்க, இன்னொரு நாள் நானும் கூட வரேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவரு காலையும் கட் பண்ணிடுறாரு. அப்புறம் மேக்கப்பை போட்டு நம்ம ரிச்சர்டோட பொண்ணு அந்த இடத்துக்கு வராங்க. அப்பா லைன்ல யாரு? அம்மாவா? ஆமா ஆமா அம்மா தான். அப்படின்னா அம்மாவும் நம்ம கூட வராங்களா? இல்ல, அம்மாவுக்கு ரொம்ப வேலை இருக்கான். சோ அதனால நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோமே. அதோட நம்ம சைக்கிளிங் தான் போறோமா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போகல. இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அப்பா? இது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ். சைக்கிளிங் போகும்போது இப்படிதான் போடுவாங்களே. நீங்க அந்த காலத்து மனுஷன்ல, அதான் உங்களுக்கு தெரியல. சரி வாங்க போகலான்னு இவங்க 2 பேரும் சைக்கிளிங் போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல போலீஸ்லாம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவரை கஸ்டடிக்கு கொண்டு போயிட்டாங்க. இனிமே நீ யாருக்கு வேணா கால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த அரெஸ்ட் ஆன ஆளும் அவருடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. அந்த ஃப்ரெண்டே நம்மளோட ரிச்சர்டு தான். சோ ரிச்சர்டும் கால் அட்டென்ட் பண்றாரு. இதே என்ன போலீஸ் புடிச்சிட்டாங்கடா, இந்த தடவை என்னத்தடா பண்ணி தொலைஞ்ச? போதை பொருளை வித்த புடிச்சிட்டாங்க. எவ்வளவு வித்த? ஒரு 200 கிராம் இருக்கும். இருடா வந்து தொலைறான் அப்படின்னு ரிச்சர்டும் அவரோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக போறாரு. ஆனா ரிச்சர்ட் அவரோட பொண்ணு கூட சைக்கிளிங் போகணும். அந்த பொண்ணு ரெடி ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அது வந்துமா எனக்கு ஸ்டேஷன்ல ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, அப்பா போயிட்டு 1 ஹவர்ல வந்துடுறேன், ஓகேவா? எப்பவுமே நீங்க இப்படிதான்ப்பா, என் கூட நீங்க டைமே ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு அந்த பொண்ணு போறா. ஆனா ரிச்சர்டும் அவரோட பொண்ணை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. கண்டிப்பா நான் 1 ஹவர்ல வந்துருவேன், என்ன நம்புன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிடுறாரு. எங்க ரிச்சர்டோட பொண்ணும் சிஸ்டம் ஓபன் பண்ணி ஒரு சாட் வெப்சைட் மாதிரி இருக்கு. அதுல அவ ஃப்ரெண்டு கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க அப்பா வழக்கம் போல வேலைன்னு சொல்லி என்ன தனியா விட்டு போயிட்டாரு. உடனே அந்த பக்கம் ஒரு பையன், சரி ஓகே ஃப்ரீயா இருந்தா வா நம்ம அந்த காட்டுக்கிட்ட மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சோ ரிச்சர்டோட பொண்ணுக்கும் எங்கேயே இருக்க போர் அடிக்குதா. சோ அதனால சைக்கிள் எடுத்துட்டு அந்த பொண்ணு காட்டு பகுதி கிட்ட போறா. அந்த இடத்துல இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் தம்மா துண்டு தான் இருக்கான். ஆனா சிகரெட்டை பிடிக்கிறான் பையன். சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு தெரியல. இங்க நம்ம ரிச்சர்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட பர்சனல் பெயில்ல வெளியே கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல அவரோட பொண்ணை காணோம், வெளியே சைக்கிளும் காணோம். எங்க போனா அவனு இவருக்கு எதுவும் புரியல. அவரோட ஒய்ஃபுக்கும் கால் பண்ணி நம்ம பொண்ணை காணோம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ரிச்சர்ட் ஒரு போலீஸ், அவரு கூடவே ஒர்க் பண்ற இன்னொரு போலீஸ், அவரை நம்ம ஃப்ரெண்டு போலீஸ்னு கூப்பிடுவோம். அந்த ஃப்ரெண்டு போலீஸ் ரிச்சர்டுக்கு கால் பண்றாரு. ரிச்சர்டும் அதை அட்டன் பண்ணி, நீ எதுக்கு கால் பண்றேன்னு எனக்கு தெரியும், ஏதோ தெரியாம போதை பொருளை வித்துட்டான், இதுக்கப்புறம் அவன் எதுவும் பண்ண மாட்டான் அந்த மாதிரி. ஏய் ரிச்சர்ட், நான் ஒன்னும் அவனுக்காக கால் பண்ணல, உன் பொண்ணை பத்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு அந்த விஷயத்தையும் சொல்றாரு. அதை கேட்ட உடனேயுமே ரிச்சர்டு வேகமா சம்பவம் நடந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரிச்சர்டோட பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அதை பாக்குற ரிச்சர்டு கதறி கதறி அலறாரு. அவரோட பொண்ணு பக்கத்துல போக ட்ரை பண்றாரு. ஆனா எல்லாரும் தடுக்கிறாங்க. சோ ரிச்சர்டோட பொண்ணை யாரோ ஒருத்தன் ரொம்ப மோசமா அபியூஸ் பண்ணி அடிச்சு அந்த பொண்ணை
பொண்ணு இருக்கான். ஒரு போலீஸ் ஆபீசரோட பொண்ணு மேலேயே கைய வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் வந்துருச்சுல. எவன் பண்ணானோ அவனை கண்டுபிடிச்சே ஆகணும், அவனுக்கு தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும்னு போலீஸ்லாம் தீயா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போன ரிச்சர்டோட பொண்ணுக்கு ஃபியூனரலும் நடக்குது. நம்ம ரிச்சர்டும் அவரோட ஒய்ஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வந்தவங்க எல்லாருக்குமே என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல, ஏன்னா ஒரு பொண்ணை இழந்திருக்காங்க. அதனால எல்லாருமே சோகமாகறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ரிச்சர்டோட பொண்ணை கொன்ன அந்த கொலைகாரனை போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரிச்சர்டோட பொண்ணு அந்த காட்டு பகுதியில அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு போயிருக்கா. அந்த இடத்துல இந்த பர்சனும் இருந்திருக்காரு. அவரை பிடிச்சி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவரு செஞ்ச தப்ப ஒத்துக்கிற மாதிரியே இல்ல. நம்ம ரிச்சர்ட இந்த கேஸ்ல இருந்து வெளியே தான் வச்சிருக்காங்களே, ஏன்னா இது அவரோட பர்சனல் கேஸ். எமோஷனல்ல என்ன வேணாலும் அவர் பண்ணுவாருன்னு இந்த கேஸுக்குள்ள அவரை வரவிடவே இல்ல. ஆனா இந்த மாதிரி கொலை பண்ணவன விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய நேரா அந்த விசாரணை நடக்கிற இடத்துக்கு போயிட்டு டோர் ஓபன் பண்ணி கன் எடுத்து அந்த கொலைகாரனை ஷூட் பண்ணலான்னு போறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் தடுத்துறாங்க. ரிச்சர்ட் சொல்றத கேளு, இந்த மாதிரி கோவப்படாத, அவன் தான் அந்த இடத்துல இருந்திருக்கான், அவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும், அவனுக்கு கண்டிப்பா நம்ம தண்டனையை வாங்கி கொடுக்கலாம், நீ லூசு மாதிரி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இங்க போலீஸ் கிட்டையும் இந்த ஒரு பர்சன் தான் கொலைகாரன்னு சாலிடான எவிடன்ஸ் எதுவும் இல்ல. ஆனா சம்பவம் நடந்த டைம்ல இந்த பர்சன் அந்த காட்டு பகுதியில தான் இருந்திருக்கான். அதனால இவன் தான் அதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க போலீஸ்ல அழகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பர்சனை ஜெயில அடைக்கிறாங்க. இந்த விஷயம் நடந்து ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. இவ்வளவு நாளா ஜெயில இருந்த அந்த கொலைகாரன் இப்ப ஒரு வக்கீல் மூலியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த கேஸ திரும்பவும் ரீஅப்பீல் பண்றான். அந்த கொலைகாரனோட லாயர் என்ன சொல்றாருன்னா, போலீஸ் கிட்ட எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் கிடையாது, அந்த இடத்துக்கு போனாலே அவர் தான் அந்த கொலையை பண்ணாருன்னு ஆகிடுமா? இதெல்லாம் கரெக்டான எவிடன்ஸே கிடையாது. அதோட இந்த கேஸோட இன்சார்ஜ் யார் தெரியுமா? இறந்து போன அந்த பொண்ணோட அப்பா, அவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்டு போலீஸ், அவர் தான் ரிப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. இந்த கேஸை முடிக்கணும்னு நிரபராதிய ஒரு குற்றவாளியா மாத்திட்டாங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல, சம்டைம்ஸ் கோர்ட்ல ஜட்ஜஸால ஒரு முடிவை எடுக்க முடியலனா அங்க ஜூரிஸ் இருப்பாங்க. அவங்க ஓட் பண்ணுவாங்க, இவன் குற்றவாளியா நிரபராதியான்னு. எதுக்கு அதிக ஓட்டு வருதோ அப்படிதான் தீர்ப்பு வருமே. அதே மாதிரி ஓட்டிங் எடுக்கிறாங்க. நிறைய பேரு அந்த கொலைகாரன் தான் குற்றவாளின்னு சொல்ல அவரை திரும்பவும் ஜெயிலேயே அடைக்கிறாங்க. அதிகபட்சமா 30 வருஷம், குறைஞ்சபட்சம் 22 வருஷம் அவர் ஜெயிலேயே இருக்கணும். எங்க நம்ம ரிச்சர்டோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காருல்ல, அவருக்கு இதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல தான் வேலை போல. அந்த ஊருக்கு அவர் போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ரிச்சர்டை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த நேரத்துல ஜெயில இருக்கிற அந்த கொலைகாரன் ஒரு லெட்டரை எழுதுறாரு. இந்த இடம் ரொம்ப ரொம்ப மோசமானவங்களுக்கு, ஆனா எனக்கான இடம் இது கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதுறாரு பெருசா. ஆனா திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த லெட்டரை சுருட்டி அந்த ஜெயிலேயே ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாரு. அப்புறம் இன்னொரு லெட்டரை எழுதுறாரு நம்ம ரிச்சர்டுக்காக. அந்த லெட்டரும் ரிச்சர்டு கிட்ட போகுது. ரிச்சர்டும் அதை ஓபன் பண்ணி படிக்கிறாரு. எனக்கு தெரியும் என் மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருப்பீங்க, இந்த லெட்டரை கூட நீங்க படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது, உங்க குழந்தைய இழந்து நீங்க கஷ்டப்படுறது எனக்கு புரியுது அப்படின்னு ரிச்சர்டு அந்த லெட்டரை பாதி படிக்கும் போதே டக்குன்னு கசைக்கு தூக்கி போட்டுறாரு. அவ்வளோ கோவம் அவருக்கு. சடனா அவரோட ஒய்ஃப் வர மாதிரி சவுண்ட் கேக்குதா, அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு தனியா ஒரு ரூம்குள்ள போயிட்டு அகைன் அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் கொலைகாரன், உங்க பொண்ணை அபியூஸ் பண்ணி கொலை பண்ணன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உண்மையிலேயே அது நான் கிடையாது, உங்க பொண்ணை கொன்னவன் வெளியே சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கான், ஆனா என்ன நீங்க பிடிச்சி உள்ள வச்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உண்மையான கொலைகாரனை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அதுல எழுதிருக்கு. ஜெயில இருக்கிற இந்த கொலைகாரனோட பேரு டேனியல். ரிச்சர்ட் இந்த லெட்டரை படிச்சாலும் பதிலுக்கு எந்த ஒரு லெட்டரையும் அவர் எழுதல. இப்படியே திரும்பவும் ஒரு வருஷங்கள் கடந்து போகுது. ரிச்சர்ட் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கார்ல ரேடியோல ஒரு நியூஸ் ஓடுது. மென்டலா பாதிக்கப்பட்ட ஒருத்தர், கிட்டத்தட்ட சைக்கோன்னு சொல்லலாம், சின்ன பசங்க பொண்ணுங்க தனியா இருக்கும் பொழுது அவங்கள கொலை பண்றது தான் இவரோட வேலையே. இப்போ அவரு தாம் பண்ண குற்றங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாரு. போலீஸ் அவரை அரெஸ்டும் பண்ணிட்டாங்க எப்படின்னு ரேடியோல ஓடுது. இதை கேட்கிற ரிச்சர்டுக்கும் ஒருவேளை இந்த சைக்கோ நம்ம பொண்ணு கொண்டு இருப்பானோ அப்படின்னு இந்த சைக்கோ மேல டவுட் வருது. இந்த நேரத்துல ஜெயில இருக்கிற அந்த கொலைகாரன் டேனியல், அவருக்கு ஒரு லவ் லெட்டர் வருது. வெளியே ஏதோ ஒரு பொண்ணை உசார் பண்ணிருக்காரு போல. அந்த பொண்ணு லெட்டர்லாம் அனுப்புது. எங்க நம்ம ரிச்சர்டு அவரோட மேலதிகாரி ஒரு பெரிய போலீஸ் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு சைக்கோ கொலைகாரனை பத்தி ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன், அவன் மேல எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அவனை பத்தி நான் விசாரிக்கணும், போயிட்டு வரட்டுமான்னு கேட்க பெரிய போலீஸும் ஓகே போயிட்டு வான்னு சொல்றாரு. ரிச்சர்டும் அந்த சைக்கோவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபைல் எல்லாம் பார்க்க ட்ரை பண்றாரு. நல்ல வேலையா ரிச்சர்டோட ஃப்ரெண்டு போலீஸ் அவரும் அந்த ஊருக்கு தான் போயிருக்காரு. அவரும் முடிஞ்ச வரைக்கும் ரிச்சர்டுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இங்க ஜெயில இருக்கிற அந்த டேனியலுக்கு லவ் லெட்டர் வந்ததுல அதுல ஒரு பொண்ணு தான் எழுதிருக்காளே, நீ எந்த தப்பும் பண்ணாம ஜெயில ரொம்ப கஷ்டப்படுறல, நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா நீ வெளியே வந்துருவேன்னு அந்த பொண்ணு டேனியலுக்கு ஆறுதல் சொல்றாங்க. டேனியலும் அவரோட லவ்வர் அனுப்பின லெட்டரை படிச்ச உடனே அவரோட மனசு கொஞ்சம் நிம்மதியாகுது. எங்க ரிச்சர்டும் அந்த சைக்கோவை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு நேரம் அந்த பெரிய போலீஸ் கிட்ட போயிட்டு, சார் எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணை கொன்னது ஜெயில இப்ப இருக்கிற அந்த டேனியல் கிடையாது, இந்த சைக்கோ தான். எதை வச்சு சொல்ற
சொல்றேன்னா, இவன் பண்ண கொலைகளோட பேட்டர்ன் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஸ்டைலும் என் பொண்ணை கொன்ன ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கு. அதோட இந்த சைக்கோவுக்கு ஒரு கசின் ஒருத்தன் இருக்கான். அவனோட வீடு என் பொண்ணு இறந்து போன இடத்துல இருந்து 15 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. சோ கண்டிப்பா இவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா அவரோட எவிடன்ஸை சொல்றாரு. அதோட ரிச்சர்டு அந்த சைக்கோவோட கசினோடைய வீட்டுக்கும் போறாரு. அங்க ஒரு லேடி இருக்காங்க. நம்ம ரிச்சர்டும் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாரு. உங்களோட கசின் தானே அந்த சைக்கோ, அவன் இவ்வளவு பேரை மோசமா கொன்னு இருக்கான், இதை நீங்க நம்புறீங்களா? மேபி அது உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுல அவனோட அப்பா அவனை மோசமா கொடுமைப்படுத்திருக்காரு. சாப்பிட டாக் ஃபுட்டை தான் கொடுப்பாரு. சோ அதனாலேயே அவன் மென்டலா ரொம்பவே பாதிக்கப்பட்டு மேபி இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜூன் 21ஆம் தேதி அந்த சைக்கோ எங்க இருந்தான்? அவன் என்னோட வீட்டுல தான் இருந்தான். சுத்தி காடு இருக்குல்ல, எங்கேயாவது போயிருப்பான். அதோட ரொம்ப தலைவலிக்குதுன்னு அடுத்த நாள் 22ஆம் தேதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கான். சோ அப்படின்னு அந்த லேடி அதுக்கான டீடைல்ஸையும் காட்டுறாங்க. சோ ரிச்சர்டுக்கு அந்த சைக்கோ மேலதான் ஃபுல் டவுட். சோ அதனால அவரோட ஃப்ரெண்டு போலீஸுக்கு கால் பண்ணி இந்த கேஸை திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஜெயிலுக்குள்ள இருக்கிற அவன் கொலைகாரனே கிடையாது. டேய் என்னடா ஆச்சு? ஆல்ரெடி அவன் தான் கொலைகாரன்னு கன்ஃபார்ம் பண்ணி இப்ப ஜெயில தள்ளிட்டாங்க. இதுக்கு மேல திரும்ப ஓபன் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்துதான் ஆகணும். என் பொண்ணை கொன்ன அந்த உண்மையான கொலைகாரன் தண்டனையா அனுபவிச்சே ஆகணும்னு இவர் சொல்றாரு. அதோட ஜெயில இருக்கிற அந்த டேனியல் இருக்காருல, அவரு நம்ம ரிச்சர்டுக்கு நிறைய லெட்டர் அனுப்புறாரு. எல்லா லெட்டரையும் ரிச்சர்டும் படிக்கிறாரு. ஆனா எதுவும் ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாரு. அதோட அந்த லெட்டர் எல்லாத்தையுமே அவரோட டேபிள் டிராயர்ல பத்திரமா வச்சிருக்காரு. எங்க ரிச்சர்டோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க டாக்டர் ஒரு ஆபரேஷன்ல இருக்காங்க. ஆனா இறந்து போன அவங்க பொண்ணை இப்ப வரைக்குமே அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒழுங்கா ஆபரேஷன் பண்ண முடியல. சீஃப் டாக்டர்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சோகமா அவங்க வீட்டுக்கு வராங்க. இதை ரிச்சர்டும் பார்த்துட்டு, என்ன ஆச்சு, ரொம்ப சோகமா இருக்க? இல்லங்க, என்ன வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்ன சொல்றமா? ஆமாங்க, எனக்கு நம்ம பொண்ணு ஞாபகமாவே இருக்கு. என்னால எந்த வேலையும் செய்ய முடியலன்னு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களா? ரிச்சர்டும் அவரோட ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாரு. நம்ம ரிச்சர்டோட மைண்ட் ஃபுல்லாவே அந்த சைக்கோ தான் இருக்காரு. ஏன்னா அவரு தான் உண்மையான கொலைகாரன் அப்படின்னு ஒரு நம்புறாரு. அந்த சைக்கோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில என்ன தெரிய வருதுன்னா, அந்த சைக்கோ இருக்கான்ல, ரிச்சர்டோட பொண்ணு இறந்து போன அந்த லொகேஷனுக்கு இந்த சைக்கோவும் போயிருக்கான். அதோட அந்த பொண்ணு போட்டோவை காட்டுறாங்க. நான் இந்த பொண்ணை பார்க்கவே இல்லையே அப்படின்னு அவரு சொல்றாரு. உண்மையை சொல்லுங்க, இந்த பொண்ணை நீங்க தானே கொன்னீங்க? எது? நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றேன், நான் எப்படி கொல்ல முடியும்? அப்கோர்ஸ் நான் சின்ன பசங்களை கொன்னு இருக்கேன் தான், ஆனா இந்த பொண்ணை நான் கொல்லல அப்படின்னு அவரு சொல்றாரு. அந்த சைக்கோ தான் அந்த கொலைக்கு காரணம்னு நிரூபிக்கணும்னாலும் சாலிடான ஒரு எவிடன்ஸ் வேணும். என்ன பண்றதுன்னு தெரியாம ரிச்சர்டு அவரோட பொண்ணு இறந்து போன அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்னு. ரிச்சர்டோட பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்க்க வந்திருப்பா. ரெண்டு பேருமே பேசிட்டு அங்க இருந்து சைக்கிள்ல போயிருப்பாங்க. அப்பதான் அந்த கொலைகாரன் நம்ம பொண்ணை பிடிச்சிருக்கணும், அபியூஸ் பண்ணி சாகடிச்சிருக்கணும் அப்படின்னு இவர் யோசிக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. குட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தர் இருக்கான். இவரும் திரத்தி ஓடி போய் அவரை பிடிக்கிறாரு. ஐயோ ஐயோ சார், என்ன விட்டுருங்க சார், விட்டுருங்களா? இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா? என்னது நடக்கிற எல்லாத்துக்குமா? சார் நான் ஜஸ்ட் வேடிக்கை பாக்குறவன் தான். எதரா வேடிக்கை பாப்ப? அது வந்து நான் மொரட்டு சிங்கிள் சார், எனக்கு லவர்னு ஒன்னும் கிடையாது. ஆனா இந்த காட்டுக்குள்ள லவர்ஸ்லாம் வந்து கஜகஜா பண்ணுவாங்களா, அதை பார்த்து என் மனசை ஆறுதல் படுத்திப்பேன் சார். அட கன்றாவியே, போய் தொலைடா அப்படின்னு அந்த பர்சனை இவரு விரட்டி விட்டுறாரு. அதோட ரிச்சர்டுக்கு அந்த ஜெயில இருக்கிற டேனியல் நிறைய லெட்டர் அனுப்பியிருப்பாரு. இவரு ரிப்ளைவே பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப ரிப்ளை பண்றாரு. உனக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு இறந்தப்ப அந்த சைக்கோவும் இதே இடத்துக்கு வந்திருக்கான். எனக்கு தெரியும் அந்த சைக்கோ தான் என் பொண்ணை கொன்னதுன்னு. ஆனா அவன் அந்த தப்ப ஒத்துக்கவே மாட்டான். எவிடன்ஸ் இல்லாம எங்களால அவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, தப்பே பண்ணாம நீ தண்டனை அனுபவிக்கிற அப்படின்னு இவரு லெட்டர் எழுதுறாரு. டேனியல் படிக்கும் போதுதான் அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நம்ம தப்பு பண்ணலன்னு அந்த பொண்ணோட அப்பாவா புரிஞ்சுக்கிட்டாரு. எப்படியாவது நம்ம வெளியே வரணும், அந்த சைக்கோ தான் கொலைகாரன்னு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு அவரோட வக்கீல கூப்பிடுறாரு டேனியல். அந்த லாயர் கிட்ட இவரு ஒரு லெட்டரை கொடுக்கறாரு. நீங்க தான் அந்த லெட்டரை எப்படியாவது போஸ்ட் பண்ணணும். ஏண்டா ஜெயில இருந்தே நீ லெட்டர் அனுப்பலாமே? அனுப்பலாம் தான், ஆனா நான் அனுப்புற லெட்டர் எல்லாத்தையுமே ஆபீசர் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அனுப்புவாங்களே. அதனாலதான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நீங்க இந்த லெட்டரை எப்படியாவது போஸ்ட் பண்ணிடுங்க. சரி, அப்படி இந்த லெட்டர்ல என்ன இருக்கு? அது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் எழுதின லெட்டர், ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம். அதனால ப்ளீஸ் இதை பண்ணுங்க அப்படின்னு ஜெயில இருக்கிற டேனியல் சொல்ல லாயரும் ஓகேன்னு அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிடுறாரு. எங்க ரிச்சர்டும் அந்த சைக்கோ தான் கொலைகாரன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த சைக்கோவோட கசின் சொல்லிருப்பாங்கல்ல, ரொம்ப தலைவலியா இருக்குன்னு அவன் டாக்டர் கிட்ட போனானு, அந்த மருந்து சீட்டு இவர்கிட்ட இருக்கு. அந்த டாக்டரை நேர்ல மீட் பண்றாரு. அவரு மூலியமா ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு. அந்த டாக்டரும், ஓ இந்த பேஷண்டா, ரொம்ப ரொம்ப மோசமான பேஷண்ட்பா, இவனை பத்தி டிவில பார்த்தேன், இவ்வளவு மோசமா இருப்பான்னு எதிர்பார்க்கல. அதோட சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களையும் நான் நியூஸ்ல பார்த்திருக்கேன், உங்க பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல, ஐம் சோ சாரி அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ரிச்சர்டும் டாக்டர் கிட்ட, டாக்டர் என்னோட பொண்ணை அபியூஸ் பண்ணி கொன்னது இந்த சைக்கோவா தான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க சந்தேகப்படுறது சரிதான், ஆனா இந்த சைக்கோவை பத்தி என்கிட்ட இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் வெளியே சொல்லக்கூடாது, ஆனா இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன்னு நம்ம ரிச்சர்டை கூட்டிட்டு அவரு வீட்டுக்குள்ள போறாரு. ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு, அது என்னன்னு தெரியல. அப்புறம் ரிச்சர்டு ஒரு ரிப்போர்ட்டரை மீட் பண்ணி அவங்க கிட்ட சில விஷயங்களை சொல்லி, இது
அப்படியே நியூஸ்ல பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. பட் ரிச்சர்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. ஸோ ரிச்சர்டும் அவரோட ஒய்ஃபும் வீட்டில் இருக்கும் பொழுது டிவியில நியூஸ் வருது. அது என்னன்னா, இறந்து போன அந்த பொண்ணை கொன்னது இப்ப ஜெயில இருக்கிற அந்த டேனியல் கிடையாது, அது இந்த சைக்கோ தான். ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இறந்து போன அந்த பொண்ணுடைய அப்பா தான் அப்படின்ற மாதிரி வருது. இது ரிச்சர்டோட ஒய்ஃப் பார்த்துட்டு, ரிச்சர்டு என்ன நடக்குது எங்க, ஏன் இதை பத்தி என்கிட்ட ஒரு விஷயம் கூட சொல்லவே இல்லை, ஏன்னா நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. இது கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலையா, நம்ம பொண்ணோட கேஸ் கொலை பண்ணது வேற யாரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களாமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான், ஆனா இங்க பாரு என்ன நீ நம்பு, நம்ம பொண்ணை கொன்ன கொலைகாரனை என் கையாலேயே அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு சொல்ல. ஆனா அதெல்லாம் ரிச்சர்டோட ஒய்ஃப் கண்டுக்காம இவங்க கிட்ட சொல்லலையேன்னு ஒரு கோவம் அவங்களுக்கு. ஸோ ரிச்சர்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பெரிய போலீஸ் அங்க வராரு. ரிச்சர்ட், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உன் பொண்ணோட கேஸ் முடிஞ்சு போச்சு, அந்த கொலைகாரன் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், எதுக்கு திரும்ப அந்த கேஸை தோன்ற, ஏன்னா நான் உண்மையான கொலைகாரனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா அவன் தான் ஆல்ரெடி ஜெயில இருக்கானே, நீ சொல்ற மாதிரியே அந்த சைக்கோ தான் கொலைகாரன் அப்படின்னா அவன் பண்ண மத்த கொலையெல்லாம் ஒத்துக்கிட்டான், உன் பொண்ணு கொன்னதை மட்டும் ஏன் அவன் ஒத்துக்கல, ஏன்னா சார் அதுதான் அவனோட ட்ரிக்கே, எனக்கு தெரியும் அவன் தான் உண்மையான கொலைகாரன். ரிச்சர்ட், எனக்கும் புரியுது, அவன் மேபி உண்மையான கொலைகாரனா இருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, ஆதாரம் இல்லாம நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு போன் கால் வருது. அந்த சைக்கோவை பத்தி ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு ஒரு லேடி பேசுறாங்க. சோ உடனே இவங்க போயிட்டு அந்த லேடியை மீட் பண்றாங்க. சோ அந்த லேடியும் என்கிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் ஒண்ணு இருக்கு, நான் எங்கெங்க போறனோ எந்த ஒரு விஷயங்களை பாக்குறனோ அது எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சு வச்சுப்பேன். ஜூன் 21 நான் காட்டு பகுதி கிட்ட போகும் பொழுது அந்த சைக்கோ கொலைகாரன் இருக்கான்ல, அவனை நான் அந்த இடத்துல பார்த்தேன். ஆனா ரிச்சர்ட் கூடவே அந்த பெரிய போலீஸும் இருக்காரு. ஏமா, இந்த விஷயத்த கேஸ் நடக்கும் பொழுது அப்பயே நீ சொல்லிருக்கலாம்ல, டைரக்டா நாங்க அவனையும் அரெஸ்ட் பண்ணிருப்போமே. இல்ல சார், நானும் விஷயத்த சொல்லலாம் தான் வந்தனே, ஆனா அதுக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் தான் கொலைகாரன்னு போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ மேபி அவன் தான் உண்மையான கொலைகாரன் நானும் நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த விட்டுட்டேன். ஆனா இப்போ ரீசெண்டா நியூஸ்ல அந்த சைக்கோ தான் கொலைகாரன் அப்படின்ற மாதிரி பார்த்த உடனே என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் பார்த்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். சரி ஓகே, இந்த முடிவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, எங்க வந்து வேணாலும் இந்த உண்மையை சொல்லுவீங்களா, நான் எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன், இவன் தான் அந்த காட்டு பகுதியில இருந்தான், அந்த குழந்தையையும் இவன் தான் கொண்டு இருக்கணும்னு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ அவ்வளவுதான், ரிச்சர்டுக்கு இப்ப ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. இது மூலியமா ரீஅப்பீல் பண்ணி திரும்பவும் அந்த கேஸை நடத்தி ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த நிரபராதி டேனியலை வெளியே கொண்டு வந்து இந்த சைக்கோவுக்கு இன்னும் தண்டனையை கொடுக்கணும்ன்றது தான் இவரோட எய்மே. சோ அதுக்கான வேலையெல்லாம் ரிச்சர்ட் பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ரிச்சர்டோட ஒய்ஃப் அந்த டேனியல் ஜெயில இருந்து எழுதின லெட்டர்ஸ் எல்லாத்தையும் இவரு டிராயர்ல தானே வச்சிருப்பாரு, அந்த டிராயர்ல இருக்கிற லெட்டர்ஸை இவங்க பாக்குறாங்க. பார்த்து படிச்சுட்டு செமையா டென்ஷன் ஆகுறாங்க. சோ ரிச்சர்டும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. என்னது ரிச்சர்ட், இதெல்லாம் ஜெயில இருக்கிற அந்த கொலைகாரன் உங்களுக்கு அவ்வளோ லெட்டர்ஸ் எழுதிருக்கான், அவன் லெட்டர் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு இறக்க குணம் வந்துதான் அவனை ரிலீஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இங்க பாரு புரிஞ்சுக்கோ, அவன் உண்மையான கொலைகாரன் கிடையாது, அந்த சைக்கோ தான், என்கிட்ட ஆதாரமும் இருக்கு. ரிச்சர்ட், இப்ப நீங்க பண்ற வேலையினால நம்ம பொண்ணை பத்தி திரும்ப திரும்ப பேசி அவளோட ஞாபகம் இன்னும் என் மண்டைக்குள்ள ஏறிக்கிட்டே போகுது, இதுக்கு மேல உங்க கூட இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு பேக் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. ரிச்சர்ட் அவரோட ஒய்ஃபை தடுக்க கூட கிடையாது. இப்ப சடனா கதை ஸ்டார்டிங் சீனுக்கு போகுது. நம்ம ரிச்சர்ட் அவரோட பொண்ணு கூட சைக்கிளிங் போகலான்னு ரெடியா இருக்காரு. அப்ப அவருக்கு கால் வருது. ஜெயில இருந்து அவரோட ஃப்ரெண்டு தான் போதை பொருளை வித்தன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்ன வந்து காப்பாத்துறான்னு கால் பண்றாரு. ஆனா இந்த தடவை ரிச்சர்டு அங்க போகாம போனை கட் பண்ணிட்டு, என்னம்மா சைக்கிளிங் போகலாமா அப்படின்னு அவரோட பொண்ணை பார்த்து கூப்பிடுறாரு. ஆனா அப்பா என்னால வர முடியாது, ஏமா, ஏன்னா நான் தான் செத்து போயிட்டேனே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல டக்குன்னு இவரு தூக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. சோ அதுக்கப்புறமா அவரோட மதர் இன் லா, அதான் அவரோட ஒய்ஃபோட அம்மாவுக்கு கால் பண்றாரு. அவ அங்க வந்திருக்காளா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல அவ இங்க இல்லன்னு அவங்க போய் சொல்றாங்க. அதோட மதர் இன் லா என்ன சொல்றாங்கன்னா, ரிச்சர்ட் நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. சோ கோர்ட்ல ரீஅப்பீல் போட்டு ஹியரிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சைக்கோ கொலைகாரனை விசாரிக்கிறாங்க. அந்த சைக்கோவை நான் அந்த காட்டு பகுதியில பார்த்தேன் அப்படின்னு ஒரு பொண்ணு சாட்சி சொல்றாங்க. அதுக்கு அந்த சைக்கோவும் அந்த பொண்ணு என்ன பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குதான், ஏன்னா அந்த இடத்துல அடிக்கடி நான் வாக்கிங்லாம் போவேன், எனக்கு அந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னா அந்த குழந்தைய கொன்னது நீ தானே அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க பாருங்க, அந்த குழந்தைய கொன்னது நான் கிடையாது, திரும்பவும் சொல்றேன், இவ்வளவு தப்பா ஒத்துக்கிட்டேன் நானு, இதை ஏன் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அந்த குழந்தைய நான் கொல்லல அப்படின்னு அந்த சைக்கோ சொல்ல இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சைக்கோ சொல்ற லாஜிக்கு கரெக்டா இருக்கு, இவ்வளவு கொலைய ஒத்துக்கிட்டானா இதையும் ஒத்துக்கலாம்ல, ஆனா ஒத்துக்க மாட்டான் அப்படின்னா இந்த சைக்கோ இந்த கொலைய பண்ணல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதோட இந்த கேஸ்ல குற்றவாளியா ஜெயில இருக்காருல அந்த டேனியல், அவரு ஜெயிலுக்கு போறதுக்கான முக்கியமான ரீசனே இந்த ஜூரிஸ்லாம் ஓட்டு போட்டதுதான், மத்தபடி சாலிடான எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. சோ அகைன் திரும்பவும் ஓட்டு எடுக்கிறாங்க. இந்த தடவை மெஜாரிட்டியான ஜூரிஸ் வந்து அந்த டேனியல் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஓட் போட டேனியல் இப்ப ரிலீஸ் ஆகுறாரு. இதை நினைச்சு டேனியலுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா நம்ம ரிச்சர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அலறாரு. ஏன்னா ஒரு நிரபராதி டேனியல் வெளியே வந்துட்டாரு. ஆனா அந்த சைக்கோ கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கவே மாட்டான். எப்படி அவனை உண்மையை ஒத்துக்க
வைக்கிறதுன்னு இவருக்கு புரியல. அந்த டேனியலும் ரிலீஸ் ஆக போறாரு. அவர் இருந்த செல்லுல அவரோட பொருள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஸ்டார்டிங்ல ஒரு லெட்டரை ஒழிச்சு வச்சாருல, அந்த லெட்டரை திரும்ப எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் பெரிய ட்விஸ்டையும் நமக்கு உடைக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2 பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி சாகடிச்சிருக்கேன். 3வதா தான் உன்னோட பொண்ணு ரிச்சர்டு ஓம் பொண்ணை தான் அபியூஸ் பண்ணி கொன்னனே, அவ கதர்ன சத்தம் என் காதுல இன்னமும் கேக்குது இப்படின்னு இந்த டேனியல் மோசமா எழுதிருக்காரு. உண்மையிலேயே நம்ம ரிச்சர்டோட பொண்ணை கொன்னது இந்த டேனியல் தான். இவ்வளோ நாள் ஏதோ நல்லவன் மாதிரி லெட்டரை எழுதி சீனை போட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த டேனியலோட உண்மையான முகம் இந்த லெட்டர்ல தான் இருக்கு. ஆனா அந்த லெட்டரை ஏன் அவரு ரிச்சர்டுக்கு அனுப்பல அப்படின்னா, எப்படியா இருந்தாலும் அந்த லெட்டர் ரிச்சர்டுக்கு போய் சேராது. ஏன்னா முன்னாடியே ஆபீசர்ஸ் எல்லாம் படிப்பாங்க, அவங்க எப்படியும் அதை அனுப்ப மாட்டாங்க. அதோட எப்படியாவது ரிச்சர்டோட மனசை மாத்தி அவன் மூலியமாவே நம்ம வெளியே வரணும் அப்படின்றது தான் இந்த டேனியலோட பிளானே. அதே மாதிரியே ரிச்சர்டோட மனசுல ஒரு குழப்பத்தை உருவாக்கி தலைவர் வெளியும் வந்துட்டாரு. சோ பாவம் இது எதுவும் தெரியாம ரிச்சர்டு ஒரு கொலைகாரனை வெளியே கொண்டு வந்து, தப்பே செய்யாத ஒருத்தர், அவனும் கேடு கெட்டவன் தான், ஆனா இருந்தாலும் அவன் தான் உண்மையான கொலைகாரன்னு நம்பிக்கிட்டு இருக்காரு. எங்க அந்த டேனியல் அப்படியே சீனா வெளியே வந்து பிரஸ்ல எல்லாம் பேட்டி கொடுக்கறாரு. என்னமோ இவன் பெரிய மகாத்மா காந்தி மாதிரின்னு, எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கு, கடவுள் தான் என்ன காப்பாத்தினாருன்னு உருட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த டேனியல் ஒரு பொண்ணை மீட் பண்றான். அது யாருன்னு பார்த்தா இந்த சைக்கோவை நான் இந்த இடத்துல பார்த்தேன்னு ஒரு பொண்ணு சாட்சி சொல்லியிருப்பால, அந்த பொண்ணு தான் இது. இந்த டேனியலோட லவ்வர் இந்த பொண்ணு. டேனியல் ஜெயில இருக்கும்போது லெட்டர் எல்லாம் போடுவாங்கல்ல, அது இந்த பொண்ணு தான். அதோட லாயர் கிட்ட இந்த டேனியல் இது என்னோட பர்சனல் லெட்டர், போஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த லெட்டரும் இந்த பொண்ணுக்கு தான். அந்த லெட்டர்ல என்ன இருக்கும்னா, இந்த மாதிரி நான் வெளியே வரதுக்கு நீ ஒரு பொய்ய சொல்லணும், இந்த மாதிரி இந்த பிளேஸ்ல இந்த சைக்கோவை பார்த்தேன் அப்படின்னு நீ சாட்சி சொன்னாதான் என்னால வெளியே வர முடியும் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்காரு. அதோட பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியாது இவன் ஒரு கொலைகாரன் அப்படின்னு. இவன் நல்லவன் தான், தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் நான் பொய் சொன்னது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டா ஃபீல் ஆகுது. நீ ஒன்னும் பொய் சொல்லல, ஓகேவா? நான் ஒரு நிரபராதி, என்ன வெளியே கொண்டு வரதுக்காக நீ பொய் சொன்ன, அது ஒன்னும் தப்பு இல்லைன்னு உருட்டுறான் அவனோட லவ்வர் கிட்டயே. அதோட நான் உனக்கு அனுப்பின எல்லா லெட்டரையுமே நீ என்கிட்ட கொடு, ஏன்னா திரும்ப உங்ககிட்ட வந்தாங்கன்னா நம்ம இதை பிளான் பண்ணதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் இவர் அளிக்கிறாரு. இந்த டேனியலுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆளு பாரிஸுக்கு போயிட்டு செட்டில் ஆக போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ரிச்சர்டுக்கு கால் பண்றாரு. நாளைக்கு நான் பாரிஸ்க்கு போக போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது ரிச்சர்டும் அவரோட வீட்டுக்கே அந்த டேனியலை இன்வைட் பண்றாரு. டேனியலும் வராரு. என்னமோ அப்படியே நல்லா மாதிரியே. அது எதுவும் தெரியாம பாவப்பட்ட ரிச்சர்டும் குடிக்க கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஆளு வாங்கி முடக்கன்னு குடிக்கிறான். ரிச்சர்ட் நீ மட்டும் இல்லனா என்னால வெளியே வந்திருக்கவே முடியாது, நான் தப்பே பண்ணலன்னு நீ புரிஞ்சுக்கிட்டல, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமே. சரி உன்னோட பொண்ணோட பெட்ரூம் எங்க இருக்கு அப்படின்னு இவரு கேட்க, அது மேலதான் இருக்கு. ஏன்? ஏன்னா உன் பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, உன் பொண்ணை கொன்னன்னு தான் என்ன புடிச்சு போட்டாங்க, சோ அதனால உன்னோட பொண்ணோட பெட்ரூமை பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு இவரு சொல்ல, சோ ரிச்சர்டும் என் பின்னாடியே வாங்கன்னு அவரோட பொண்ணோட பெட்ரூமை காட்டுறாரு. சோ அந்த டேனியலும் அப்படியே அவர் மனசுக்குள்ள என்னமோ கெத்து மாதிரி அவரு கொன்ன அந்த பொண்ணுடைய ரூம்குள்ள அவரோட அப்பா கூடவே உள்ள வந்து நம்ம எவ்வளவு சீன்ல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இவருக்கு ஒரு மாதிரி தலை சுத்த ஆரம்பிக்குது. யாருக்கு? டேனியலுக்கு. அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து அப்படியே ரிச்சர்ட பாக்குறாரு. ரிச்சர்டும் அப்படியே டேனியலை முறைச்சு பாக்குறாரு. சடனா அவ்வளவுதான், டேனியல் மயக்கம் போடுறாரு. சோ ரிச்சர்டோட பொண்ணு எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அதே இடத்துக்கு ரிச்சர்டு அந்த டேனியலை தூக்கி கொண்டு வந்து வாய் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காரு. முன்னாடி அப்படியே சீனா உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏண்டா டேய், என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? நீ எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அப்படி நான் மனசு மாறிட்டேனா? டேய் நான் போலீஸ்காரன்டா, உன்னை பார்த்த அன்னைக்கே எனக்கு தெரியும் நீ தான் என் பொண்ணை கொன்னுன்னு. ஆனா டேனியலால பதிலுக்கு எதுவும் பேச முடியல, ஏன்னா கையை வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காரா. என்னப்பா எதுவும் பேச முடியலையா? என்ன நினைக்கிறேன்னு நான் வேணா சொல்லட்டுமா? நம்மளதான் புடிச்சு ஜெயில போட்டாங்களே, எதுக்கு நம்மள வெளியே கொண்டு வரதுக்கு இவரே ஹெல்ப் பண்ணோம் அப்படிதானே நினைக்கிற? ஏன்னா எனக்கு முன்னாடியே என் ஆளுங்க உன்னை புடிச்சிட்டாங்க, ஜெயிலையும் போட்டாங்க, என்னால எதுவும் பண்ண முடியல. என் பொண்ணை இழந்துட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ ஜெயில ஜாலியா 3 வேளை தின்னுகிட்டு இருக்கல, அதனாலதான்டா உன்னை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும், என் கையாலேயே உன்னை முடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது, உனக்கு பதிலா வேற ஒருத்தனை மாட்டி விடுறதுக்கு எனக்கு ஆளே கிடைக்கல. அப்புறம் தான் எனக்கு ஒரு சைக்கோவை பத்தி தெரிய வந்தது, அவனை இந்த கேஸ்ல இழுத்து போட்டேன். திரும்பவும் டேனியல் ஊன்னு ஏதோ ஒன்று பேச ட்ரை பண்றாரு. வாயெல்லாம் பொத்தி இருக்கு. என்னடா திரும்பவும் ஏதோ பேச ட்ரை பண்ற? ஓ ஒருவேளை உண்மையிலேயே அந்த சைக்கோ உங்க பொண்ணை கொண்டு இருந்தா அப்படிதானே நீ கேட்க வர? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த சைக்கோவோட டாக்டரை நான் மீட் பண்ணேன். அவரு ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. அந்த சைக்கோவுக்கு ஆண்மையே இல்லையா, அவனால யாரையும் அபியூஸ்லாம் பண்ண முடியாது. சோ கண்டிப்பா அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, நீ தாண்டா அது. சோ அந்த டாக்டர் ரிச்சர்ட கூட்டிட்டு ரூமுக்கு போவார்ல, இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. சோ உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு என்னால ஒன்னும் பண்ண முடியல, சோ அதனாலதான் உனக்கே நான் லெட்டரை எழுதினேன். நீ வெளியே வந்து என் கையால சாகிறதுக்கு நீயே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு ஒரு பிளான போட்ட பாத்தியா, அங்க மாட்டின நீ. சோ நான் நினைச்ச மாதிரியே நீ வெளியவும் வந்த, என் வீட்டுக்கும் வந்த. நீ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல நான் மயக்க மருந்தும் கலந்தேன். ஆனா உனக்கு எவ்வளவு நெக்கல் இருந்தா என் பொண்ணோட பெட்ரூம் எங்கன்னு அதை பார்க்க வந்துருப்ப.
இருந்திருப்ப. இப்ப உன் பெட்ரூமை காட்டட்டுமா? இங்க பாரு, 6க்கு 6 தோண்டி வச்சிருக்கேன். இனிமே இங்க தான் நீ வாழ்க்கை ஃபுல்லா தூங்க போற அப்படின்னு சொல்லி அந்த டேனியலை குழியில தள்ளி விட்டு உயிரோடவே புதைக்கிறாரு நம்ம ரிச்சர்டு. சோ இப்படியே கொஞ்ச நாள் கடந்து போகுது. டிவில ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ணி கொன்ன கேஸ்ல ஜெயில இருந்து இப்ப நிரபராதியா ரிலீஸ் ஆன டேனியல் என்றவரு காணாம போயிட்டாரு. அவர் எங்க போனாருன்னு எந்த ஒரு தடயமும் இல்ல அப்படின்னு நியூஸ் ஓட இதை நம்ம ரிச்சர்டோட ஒய்ஃப் பாக்குறாங்க. அவங்களுக்கு எதுவும் புரியல. வெளியே காரோடைய ஹாரன் சவுண்ட் கேக்குது. யாரானு வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ரிச்சர்ட் தான் இருக்காரு. அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்காரு. இவ்வளவு நாள் நம்மள கூட்டிட்டு போகிறதுக்கு ரிச்சர்ட் வரவே இல்ல, ஆனா இப்ப வந்திருக்காரு. அதோட நியூஸ்ல இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா அந்த டேனியல் காணாம போகல, ரிச்சர்ட் தான் கொன்னு இருக்காரு, அதுவும் நம்ம பொண்ணுக்காக அப்படின்னு ரிச்சர்டோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரிச்சர்டும் கண்ணாலேயே அந்த நாயை என் கையாலேயே கொன்னுட்டேன்னு சொல்றாரு. அதோட நம்ம ரிச்சர்டை பத்தி க்ளோஸா தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிய வருது. ஆஹா, ரிச்சர்ட் தான் பக்காவா பிளான் பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து போட்டு தள்ளிட்டான் அப்படின்னு. இந்த விஷயம் சீஃபுக்கும் தெரியும். ரிச்சர்ட் அவரோட பொண்ணோட சமாதியில நின்னுகிட்டு இருக்காரு. சீஃபும் வராரு. நீ பண்ண வேலைலாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆனா ஒன்னு ரிச்சர்ட், உன் பொண்ணு இறந்து போனதுல இருந்து இவ்வளவு வருஷம் நீ நிம்மதியா தூங்குனதே கிடையாது. இதுக்கப்புறம் நீ நிம்மதியா தூங்கலாம். இத பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் அங்க இருந்து வந்துடுறாரு. ரிச்சர்ட் எதுவும் பேசாம அவரோட பொண்ணோட சமாதியை பார்த்துக்கிட்டே அவரோட பொண்ணுக்கு கடைசி மரியாதையையும் கொடுக்கறாரு. இந்த இடத்துலயே கவுண்டர் இன்வெஸ்டிகேஷன் என்ற இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம்? கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஒரு லைக்க போட்டு விடுங்க. அதோட ஒரு குழந்தைய இந்த மாதிரி அபியூஸ் பண்ற நாய்கள் எல்லாம் கொல்றதை தவிர வேற தண்டனையே ஆப்ஷன்ல இருக்க கூடாது. அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி நடு ரோட்ல வச்சு கொல்லணும். சோ அப்பதான் அதை பார்த்து மத்த நாய்ங்க திருந்தும். சோ ஓகே ஃபிலிம் ரோல் ஃபேமிலி, நாளைக்கு நான் சூப்பரான படத்துல வரேன். அதோட யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.